உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க அத்தை. அத்தை கத்திய கீழே போடாதீங்க. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? நான் சொன்ன மாதிரி செஞ்சிடுவேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்படி நடக்கணும்னா என் சாவு மேல நடக்கட்டும்டி. அத்தை அத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அத்தை. அறுத்து பெண்டி கிட்ட வராத. போடி போடி பின்னாடி. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை கத்திய கீழே போடுங்க அத்தை. இல்ல அத்தை தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க அத்தை. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. மண்டபத்துல இப்ப எல்லாரும் என்ன தேடிட்டு இருப்பாங்க அத்தை. தேடுவாங்களா? போ போ போய் பாரு. இன்னொரு அடி முன்ன வச்ச என் ரத்தத்துல குளிச்சிட்டு தான் இங்க இருந்து போவ. போ. ஷோ போன் வேற எடுக்க மாட்டேங்கிறா. அக்கா எங்கேயுமே இல்லக்கா. என்னாச்சுடி? மண்டபம் ஃபுல்லா தேடிட்டேமா, காணோமா. போன் பண்ணி பாரு எங்க இருக்கான்னு கேளு. மா அவளுக்கு தாமா போன் பண்றேன், எடுக்க மாட்றாமா. ஷோ கடவுளே. ஷோ என்னடி இது புது குழப்பமா இருக்கு. நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம அப்படி எங்க தான் போனா? பிருந்தா உன்கிட்ட ஏதாவது சொன்னாலாடி? கடவுளே. இல்லக்கா என்கிட்ட எதுவும் சொல்லல. ராமச்சந்திரன் சார் கிட்ட சொல்லலாமா? இல்லடி, அவங்க ஏதாச்சும் தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? அதுக்கு இல்லம்மா, அவர்கிட்ட சொன்ன அட்லீஸ்ட் அவராவது ஏதாவது சமாளிப்பார்ல. ஷோ என்னம்மா பண்றது? பயமா இருக்குடி. மா நான் போய் சொல்றேம்மா. வீரா வீரா. இல்லம்மா நமக்கு டைம் இல்லம்மா, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்கு. அவர்கிட்டயாவது நம்ம விஷயத்த சொல்லிடலாம்ல. வா யோசிக்காதம்மா, வா. கேளுமா. என்னாச்சு? கல்யாண பொண்ணு எங்க? இல்ல கண்மணி கண்மணி பக்கத்துல போயிருக்கா, வந்துருவா. பக்கத்துலயா? ஏமா கல்யாணத்தை இங்க வச்சுக்கிட்டு பக்கத்துல என்ன வேலை? அதுவும் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம என்ன விளையாடுறீங்களா? ஊரை கூட்டி பந்தல போட்டு பகுமானமா சொந்த பந்தத்தை வர வச்சுட்டு மாப்பிளைய மணவர வரைக்கும் ஏத்தி உட்கார வச்சுட்டு பக்கத்துல போயிருக்காளாமே. பக்கத்துல எங்க போயிருக்கா ஒழுங்கா சொல்லுங்க. அப்படிலாம் இல்லைங்க, அவ வந்துருவா. பக்கத்துல தான் போயிருப்பா. எங்க போயிருக்கானே தெரியாதா? அப்புறம் இப்படி வந்துருவான்னு சொல்றீங்க? ஒருவேளை உங்ககிட்ட மட்டும் ரகசியமா எங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காளோ? தெரிஞ்சா சொல்லுங்க கேப்போம். முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ரெடி ஆகி மணவரையில உட்காந்து தாலி கட்டிக்க வேண்டியவ எங்கேயோ போயிருக்கா. எங்கேன்னு தெரியல, வந்துருவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓடி போயிட்டான்னு சொல்லுங்க. இதுக்கு மேல மூடி மறைச்சு என்ன பண்ண போறீங்க? கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்துதான் ஆகணும். அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே பொண்ணு ஓடி போயிட்டான்னு. அப்புறம் என்ன தயக்கம்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வாசிக்கிறத நிறுத்துங்க, நிறுத்துங்க. நடக்காத கல்யாணத்துக்கு மேளமும் தாளமும் ரொம்ப அவசியம். வள்ளி என்ன உளறிட்டு இருக்க? நான் உளரலனா? கல்யாண பொண்ணு எங்கன்னு அவங்கள கேளு. பார்த்து பார்த்து பொண்ணை கொண்டு வந்தல்ல, இதோ பக்கத்துல போயிருக்காமா. பக்கத்துல தாலி கட்டிக்க வேண்டிய நேரத்துல பக்கத்துல எங்க போயிருக்கான்? என்னமோ கட்டிக்க இருந்த புடவை காணாம போச்சு, வாங்க போயிருக்காங்கிற மாதிரி மூஞ்ச பாவமா வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற நீ? என்ன ஏன்னா கேக்குற திரும்ப திரும்ப? அவங்க கிட்ட பொண்ணு எங்கன்னு கேளு. வீரா, கண்மணி எங்கம்மா? சார் கண்மணி. சொல்லுமா, கண்மணி எங்க? அது கண்மணி கண்மணி காணோம் சார். காணமா? ஏய் உண்மையை சொல்லு,
உங்கள் அக்காவுக்கு நிஜமாவே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா? இல்லை ராகவனை பிடிக்கலன்னு போயிட்டாங்களா? இந்த பாரு, பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? இப்போ பார், மண்டபம் வரைக்கும் வந்து எல்லாருக்கும் அசிங்கமாக போச்சு. உனக்கும் அத்தைக்கும் நல்லதாவே யோசிக்க தெரியாதா? என் அக்கா ஓடி போறதா இருந்தா எதுக்கு நான் இவ்ளோ கடன் வாங்கி இவ்ளோ ஆடம்பரமா செஞ்சிருக்கணும்? எங்க எல்லாருக்கும் செலவு வைக்காம அவ ஃபர்ஸ்டே ஓடி போயிருக்க மாட்டாளா? சும்மா என்ன ஏதுன்னே தெரியாம இவனும் இவங்க அத்தையும் பேசுவாங்க. இல்லை அவங்க இங்க பாரு, கண்மணி முழு மனசோட தான் உங்க அண்ணனை கட்டிக்க சம்மதிச்சா. அதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. முகூர்த்த நெருங்கிட்டு இருக்கும்போது பொண்ணை காணா வேற என்ன நினைக்கிறது? இங்க பாரு, 1000 காரணம் இருக்கலாம், ஆனா நீங்க நினைக்கிற காரணம் கிடையாது. எங்க சூழ்நிலை பத்தி யாராவது யோசிக்கிறீங்களா? உங்க அத்தையும் உங்க சொந்தக்காரங்களும் தாம் தூம்னு குதிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்தியா? என் அம்மாவும் தங்கச்சியும் எப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா தெரியல. எங்க போயிருப்பா? நீ போ. ஏய், நான் உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறக்காண்டியெல்லாம் சொல்லலை. நீ அதை புரிஞ்சுக்கோ. தபர், நான் எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன். இந்த கல்யாணம் நடக்கும், அவள் தான். நீ தைரியமா இரு. ஆமாம், கடைசி அண்ணி எங்கே இருந்தாங்க? ஃபோன் பேசிட்டு தான் இருந்தான்னு சொன்னா. ரூம்ல டவர் கிடைக்கலன்னு அப்படியே ஃபோன் பேசிட்டே வெளியே வந்தான்னு பிருந்தா சொல்லிட்டு இருந்தா. ஃபோனில் யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க? தெரியாது பிருந்தா. தெரியல. அதுக்கப்புறம் யாரும் அவங்கள பார்க்கலையா? நான் சமையல் வேலையை பார்க்க பின்னாடி போயிட்டேன். அம்மா சொந்தக்காரங்களை பார்க்க போயிட்டாங்க. பிருந்தாவும் ரெஸ்ட் ரூம் போயிட்டா. ரூம்ல யாருமே இல்ல. அவங்களுக்கு ஃபோன் வச்சு பார்த்தியா? நிறைய தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கானா ஃபோன் எடுக்க மாட்றா. ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்களா? ஃபோன் பேசிட்டு போயிருக்காங்க. பேசுனது யாருன்னு தெரியல. அக்கா, என்னக்கா சொல்றான் அவன்? கண்மணி காணுங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒண்ணு இல்ல, அக்கா கிடைச்சிருவா, அழாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.